கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள கவியம் மேகம் நீர்வீழ்ச்சிகளுக்கு வனத்துறை தடை விதித்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள கல்வராயன் மலை, சேலம், தர்மபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய 4 மாவட்டங்களை இணைக்கும் அடர்ந்த வனப்பகுதி. 171 மலை கிராமங்கள், 75,000க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள், இயற்கை வளம் நிரம்பிய மலைத்தொடர்கள். இந்த இயற்கை சொர்க்கத்தில் மேகம், கவியம், சிறுகல்லூர், எட்டியார், பெரியார் உள்ளிட்ட பல நீர்வீழ்ச்சிகள் உள்ளன. படகு குளம், சிறுவர் பூங்கா போன்ற சுற்றுலா தலங்களும் உள்ளதால் சென்னை, கடலூர், புதுச்சேரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தினமும் ஏராளமானோர் குடும்பத்துடன் வருகை தருகின்றனர். ஆனால் அழகை ரசிக்க வரும் சுற்றுலா பயணிகளுக்கு தற்போது அதிர்ச்சிதான் காத்திருக்கிறது. ஃபேமிலியா எங்க வீட்டில் பசங்களெல்லாம் குளிக்கலான்னு சொல்லிட்டு மேக நீர்வீழ்ச்சி வரலான்னு வந்தோடனே இங்கே இருக்கிறவங்க இதுக்கு தடை விதிச்சிருக்கு, எல்லாம் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, சாலை வசதி இல்லை, நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது என்ன நிலைமை இருந்ததோ அதே நிலைமை தான் இருக்குது. அப்போ என்னுடைய உறவினர் புருஷோத்தமன் வந்து அங்கே தவறி கீழே விழுந்து இறந்துட்டாரு. எங்களால் பாடியை கூட எடுக்க முடியவில்லை. அன்னைக்கு பொழுதுனிக்கும் கஷ்டப்பட்டு அப்புறம் மலைவாழ் மக்கள் உதவியுடனே அந்த பாடியை நாங்கள் நைட்டு 10 மணிக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த துயர சம்பவம் நடந்து சரி நீங்கள் பார்க்கலாமேன்னு குடும்பத்தோடு இன்றைக்கி நாங்கள் வரோம். முதல்ல மக்களுக்கு இங்கே பாதுகாப்பு வசதியும் பாதை வசதியும் ஏற்படுத்தி தரணும்னு கவர்மெண்ட்டை நாங்கள் கேட்டுக்கிறோம். மிகவும் பிரபலமான கவியம் மற்றும் மேகம் நீர்வீழ்ச்சிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. பாதுகாப்பற்ற பகுதி என்ற அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. ஏன் இந்த தடை? கவியம் நீர்வீழ்ச்சியில் இதுவரை 5 பேருக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுதான் விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி. இந்த கள்ளக்குறிச்சி சைட் கல்வராயன் மலை சைடில் வந்து நிறைய ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸோட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து மேகம் ஃபால்ஸ் போனோம். ஆனால் அங்கே வந்து சரியான சாலை வசதி கிடையாது, அதுவும் இல்லாமல் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால கவியம் ஃபால்ஸ் போகலான்னு போனோம். ஆனால் அங்கேயுமே வந்து சரியான சாலை வசதி கிடையாது, சேஃப்டி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்தில் இருக்க குழந்தைகள் பூங்காக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசணும். ஆனால் அதுவும் வந்து செயல்பாட்டில் இல்லை. பக்கத்தில் இருக்கிற படகு சவாரி, அந்த போட்டிங் அதுவுமே வந்து எதுவும் செயல்பாட்டில் இல்லை, படகுலாம் எல்லாம் ரிப்பேரில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால பெரியார் ஃபால்ஸ்க்கு வந்திருந்தோம். இங்கே வந்தது சந்தோஷம் தான். ஆனாலுமே வந்து மற்ற இடத்த சுற்றி பார்க்க முடியல அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கவியம் நீர்வீழ்ச்சி 3 அடுக்குகள் கொண்ட ஆழமான பள்ளங்கள், 40 அடி ஆழம் பாறை இடுக்குகள். அழகாக காட்சியளிக்கும் நீர்வீழ்ச்சியின் அடியில் உயிருக்கு ஆபத்தும் இங்கே மறைந்து கிடக்கிறது. அங்கு வசிக்கும் வயதான பெண் ஒருவர் கூறுகையில், அவசரமாக குதிப்பது, ஆழம் தெரியாமல் இறங்குவது, கவனக்குறைவு இதுவே உயிரிழப்புக்கு காரணம் என்றார். இந்த கவி நீர்வீழ்ச்சி பாருங்க, பெரிய நீர்வீழ்ச்சியாக இருக்குது. அங்கே 40 அடி ஆழம் இருக்குது. 40 அடி ஆழத்தில் வந்துட்டு ரொம்ப யாருன்னா பாறையில் போடுறவங்க வர்றவங்க பார்க்க வர்ற பயணிக்கு வந்துட்டு போகிறாங்க, போயிட்டு அந்த இடத்துல நடக்கும்போது வலிக்கி விட்டு விழுந்துடுறாங்க. இல்லை அந்த 40 அடி ஆழமாக இருக்குது, இந்த இடத்துல நல்லா இயற்கையாக இருக்குது, குளிக்கணும்னு ஆர்வத்தில் குளிக்கும்போது யாரோ ஒருத்தர் இழந்து செத்துறாங்க. இப்போ ரீசனாக கூட ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு அண்ணா வேற இறந்துட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு பாதிப்பில் இருக்கிறாங்க. தற்போது கவியம் மற்றும் மேகம் நீர்வீழ்ச்சிகளுக்கு செல்ல ஒத்தையடி பாதை மட்டுமே உள்ளது. கார், வேன் போன்ற வாகனங்கள் செல்ல முடியாத நிலை. இதனால் சாலையோரத்தில் உள்ள பெரியார் நீர்வீழ்ச்சியில் மட்டுமே சுற்றுலா பயணிகள் குளித்து வருகின்றனர். ஒருபுறம் உயிரிழப்புகள், மற்றொருபுறம் சுற்றுலா பயணிகளின் ஏமாற்றம். வெளியூர்லேருந்து கள்ளக்குறிச்சி, கடலூர், பாண்டிச்சேரி, சேலம் அங்கேருந்து நிறைய பேர் வராங்க. ஆனால் நான் பார்க்குறதுக்கு ஆர்வமாக வராங்க. வர்ற அதில் வந்து ஃபால்ஸுக்கு இறங்குற இடமும் கொஞ்சம் ஃபால்ஸு குளிக்கிற இடமும் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கிறதால வந்து சரியாக அவங்க ஃப்ரீயாக அவங்களால குளிச்சுட்டு போக முடியல. சும்மா பார்த்துட்டு போகிறதுக்காக அவ்வளோ தூரம் வரணுமான்னு குளிக்கணுன்ட்டு ஆர்வமாக குளிக்கிறாங்க. அந்த டைமில் ஏதாவது ஒரு விபத்தாகிடுது. விபத்தாகும்போது திடீர்னு வெளியில் எங்கே ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் போகணுன்னாலும் ஹாஸ்பிட்டலும் கிடையாது. இங்கேருந்து எப்படியும் 10-15 கிலோமீட்டர் தாண்டி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இல்லை சாலை வசதியும் வந்து சரியாக இல்லாததால் கொஞ்சம் இந்த டைமில் கொஞ்சம் மோசமாக இருக்குது. இயற்கையின் அழகை பாதுகாப்புடன் அனுபவிக்க செய்யும் பொறுப்பு யாருக்கு? வனத்துறைக்கா, மாவட்ட நிர்வாகத்திற்கா அல்லது அரசுக்கா?
பாதுகாப்பு சுவர், கண்காணிப்பு கேமரா, உயிர்காக்கும் பணியாளர்கள், சாலை வசதி, கட்டுப்படுத்தப்பட்ட அனுமதி இவை அனைத்தும் நடைமுறைக்கு வந்தால்தான் கல்வராயன் மலை உண்மையான சுற்றுலா சொர்க்கமாக மாறும் என பொதுமக்கள் கூறுகின்றனர். அழகின் பின்னால் ஆபத்து மறைந்து கிடக்கும் கல்வராயன் மலை கவியம் நீர்வீழ்ச்சி பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்போது? இதுகுறித்து அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது? தந்தி டிவி செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சியிலிருந்து செய்தியாளர் பழனிவேல். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.